ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கும்பராசி. கும்பராசிக்கு குரு வக்ர பலன்கள். இப்போ வர 9/10/2024 அன்றைக்கி குரு பகவான் வக்ரமடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி அன்றைக்கி அந்த வக்ர நிலையிலேயே 4/2/2025 வரை பிப்ரவரி 4ஆம் தேதி வரையும் குரு வக்ர நிலையில் தான் இருக்கார். இந்த மாதிரி குரு வக்ர நிலையில் இருக்கும்போது கும்பராசிக்கு பலன்களை எப்படி தர்றாரு அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். கும்பராசிக்கு குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்துல வக்ரமடைகிறார். வக்ரமாக இருக்கிற குரு பகவான் கும்பராசிக்கு மிக யோகமாக வேலை செய்வார். யோகமான பலன்களை தரப்போகிறாரு. கும்பராசிக்காரங்க ஜென்ம சனியில் இப்போ இருக்காங்க. பலவித கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், தேவையில்லாத ஆசை, அதனால் கஷ்டம், அதே போல் நட்புனால கஷ்டம். சில பேர் கடனில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு திசா புத்தி சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துல ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த ஊரை விட்டு அதனால் வேறு எங்கேயாவது போய் வாழ்க்கையை நடத்தலாங்கிற அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் சில பேருக்கு யோகமாகவும் இருக்கும். சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, இந்த மாதிரி நல்ல யோகமாகவும் இருக்கும். அது தொழில் விஷயமாக, வியாபார விஷயமாகவும் இருக்கும். அதே போல் கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த ராசியை பார்க்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு ராசி. இது எப்படி சொல்கிறேன்னா, இது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு தனஸ்தானமாக வரும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானங்கிறது மகர ராசி. அந்த ராசினால தான் இந்த உலகத்தில் தொழில், வியாபாரம், வேலை எல்லாமே அந்த இடத்த தான் குறிக்கும். அதுக்கே தனஸ்தானம். இப்போ வேலை பார்த்தா சம்பளம் இருக்கும், வியாபாரம் தொழில் பார்த்தா அதில் வருமானம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் இந்த கும்பராசி. அதே போல் காலபுருஷனுக்கு இந்த ராசியை பார்த்திங்கன்னா லாபஸ்தானம். அதனால் பணம் சம்பந்தப்படுற ஒரு ராசி இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது கெட்டது எப்படி நடக்கும்னா, பெரும்பாலும் பணத்தை வச்சு தான் நடக்கும். பணத்தில் கடன் பிரச்சனை, அதே போல் வருமானம் வராமல் போகிறது, வருமான தடை ஏற்படுறது, கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தடுமாறுறது, அதனால் பிரச்சனை, வம்பு வழக்குகள் இப்படிங்கிறது இந்த கும்பராசிக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் சில பேர் இந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இடத்துல வேலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அது எப்படின்னா, இப்போ பேங்க்கு, நிதி நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க, பணம் சம்பந்தப்பட்ட ட்ரேடில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் சொல்கிறேன், அந்த மாதிரி இடங்களில் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய லாட்டரி, இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் இந்த கும்பராசியில் அதிகமாக இருப்பாங்க. அதனால் இவங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது கெட்டது அதிகமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே வரும். இப்போ ஜென்ம ராசி ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும். ஆனால் எச்சரிக்கை இல்லாமல் திசா புத்தி சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு அதிக கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த நிலையில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், இந்த குரு பகவான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வக்ர நிலையில் உங்கள் ராசிக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னா, மிக மிக நல்ல பலன்களாக தருவார். உங்களுக்கு அது சுகஸ்தானம். சுகஸ்தானம் வண்டி, வாகனம், இடம், நிலம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே போல் கல்வியை சொல்லக்கூடிய இடம், தாயை சொல்லக்கூடிய இடம். அதனால் இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு
வண்டி வாகனத்தினால யோகத்தை உண்டு பண்ணுவார். சிலர் புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், இந்த மாதிரி இருக்கும். சிலர் வாகனத்தில் போய் வெளிநாடு வெளியூர்லாம் போகிற மாதிரியே அந்த யோகம் உண்டாகும். அதே போல் இந்த இடம் 4ஆம் இடங்கிறது இடம், வீடு, சொத்து சுகங்களை சொல்லக்கூடியது. அதனால் சிலர் சொத்து, இடம், வீடு இதெல்லாம் வாங்கலாம். இதை வாங்கக்கூடிய நிலை வரும். சிலர் இடம் வச்சுருப்பாங்க, வீடு கட்டுறதுக்கான யோகம் இப்போ வரும். வீடு கட்டக்கூடிய சந்தர்ப்பம் அமையும். சில பேர் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப 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 யோகமான நேரம்னு சொல்லலாம். ஏன்னா கும்பராசியில் இருக்கவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடம், வீடு இந்த மாதிரி சொத்து விஷயங்களில் ஈடுபட்டு அதனால் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான காலமாக இந்த 4 மாதம் மிக சாதகமாக இருக்கும். இந்த 4 மாதத்தில் அதே போல் சிலர் சொத்து வாங்கக்கூடியது, வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வீடு விற்கிறதுக்கு சில பேர் வச்சுருப்பாங்க, விற்க முடியாமல் தடையாக இருக்கும். அந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு அது விற்கிறதுக்கான வாய்ப்பு வரும், நல்ல விலை கிடைக்கும், அதனால சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த 4ஆம் இடத்துல வக்ரமாகக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ உங்கள் தொழில் வியாபாரம் நல்ல வருமானத்தை கொடுக்குற மாதிரி சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு அந்த வெளிநாட்டு சம்பந்தமான காரியங்களில் ஜெயிச்சு அதனால வருமானம் அதிகம் கிடைக்கும். ஏன்னா இந்த கும்பராசிக்காரங்க எப்போவுமே ஒரு பல தொழில் செய்யக்கூடிய வருமானத்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு தொழில் இல்லாமல் இன்னும் தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்க தொழில் வேலையை பற்றி ஒரு ரகசியம் வச்சுருப்பாங்க. அந்த ரகசியம் அவங்களுடைய வாழ்க்கையில் அப்பப்போ செயல்படுத்துவாங்க. அதனால் இந்த குரு வக்ரமான காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த 2வது தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தேடி வரும். ஏற்கனவே தொழிலில் வேலையில் பிரச்சனை இருந்தால் அது இப்போ சரியாகும். சில பேருக்கு வேலை ஏதாவது பிரச்சனையாகி வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடைக்கும், வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். இதுவரையும் வேலையே கிடைக்காம தடை ஏற்பட்டுக்கிட்டு வந்தவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கும். அதே போல் பண விஷயங்கள் அப்படிங்கிறதுனால கடன் பிரச்சனையில் உள்ள கஷ்டங்கள் விலகும். கடன் பிரச்சனையை எப்படியாவது சமாளிக்கும் நிலை வந்துடும். கடனை திருப்பி கட்டுறதோ இல்லை அதற்கான வழிவகை கிடைக்கிறதோ உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உடல்நிலை மிக சிறப்பாகும். ஏன்னா சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெறுறதுனால சில பேர் உடல்நிலையில் பாதிச்சிருக்கலாம். அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த உடல்நிலையினால் மருத்துவ செலவுகள் அதிகம் வந்திருக்கலாம். அந்த மருத்துவ செலவுகள் இப்போ குறையும். இதுக்கடுத்து இந்த கும்பராசியில் உள்ளவங்களுக்கு எப்படின்னா இவங்க இப்போ ஜென்ம சனியில் கஷ்டப்படுறாங்க. இந்த ஜென்ம சனியில் அவங்க தவறான முடிவுகள் சில எடுத்து அதனால அதிகம் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்ருக்கலாம். எதிர்பார்க்குற எந்த விஷயமும் நடக்காமல் தடங்கள் ஏற்பட்டு அதே போல் ஏதோ வேலையோ அல்லது தொழிலையோ ஒரு தவறான முடிவு எடுத்து அந்த தவறினால் கஷ்டங்கள் மிக அதிகமாகி எல்லாமே நின்று போயிருக்கலாம். அந்த நின்று போன விஷயங்கள் திரும்ப இவங்களுக்கு கை கொடுத்து திரும்பவும் செய்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த ஜென்மசனி காலத்தில் அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் செய்கிற தொழிலையே நிறுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அதே போல் பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் எல்லாமே தடை ஏற்பட்டு சிக்கல்களாக தான் போய் நிற்கும். அதெல்லாம் இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த கும்பராசிக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவார். கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த 4 மாதம் மிக சிறப்பாகவே இருக்கும்.
குரு பகவான் வக்ரமடைகிறது நல்ல யோகத்தை கொடுக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். மிக நல்ல சுப பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து நல்ல பலன்களை இந்த 4 மாதத்தில் கொடுக்கறதுனால நீங்கள் பழைய கஷ்டங்கள் அதே போல் தொடர்ந்துக்கிட்டு இருக்க கடன் பிரச்சனைகள், உங்கள் மன உளைச்சல்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி கிடைச்சிரும். உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். அதே போல் 4ஆம் இடம் கல்வியை சொல்கிறதுனால கல்வி சம்பந்தமான இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கல்வியில் ஒரு உயர்வு கிடைக்கும். சில பேர் புதிதாக கல்வியை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்வினால் நல்ல ஒரு உயர்வு வாழ்க்கையில் உண்டாகுதுன்னா வேலை பார்க்குற இடத்துல சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். அதே போல் சிலர் கல்விக்காக இடமாற்றம், சில பேர் வெளியூரோ வெளிநாட்டில் போய் படிக்கலாம், அதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். 4ஆம் இடம் தாயை சொல்கிறதுனால தாயின் மூலமாக தாய் வழி மூலமாக நல்ல ஒரு பலனும் கிடைக்கும், நல்ல தகவல்களும் வரும். அதே போல் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வீடு தான் மெயினாக இருக்கும். அந்த வீடு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். சில பேர் ரொம்ப நாளாக வீடு கடன் கட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த கடனை முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏதாவது ஒரு வழியில் வரும். அதே மாதிரி வீட்டுக்கடன் வச்சுருக்கவங்களுக்கு இந்த வீட்டுக்கடன் சரியாகி அந்த வீட்டுக்கடனை நீங்கள் திருப்பி செலுத்துகிற மாதிரி ஒரு நல்ல நிலை வரும். வீடுங்கையில் உங்களுக்கு எல்லா வகையான நிலைகளும் உங்களுக்கு சரியாக கொண்டாந்து கொடுத்துரும். ஏன்னா இந்த 4ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான இடம். அந்த 4ஆம் இடம் சரியாக இருந்துறதுன்னா அவனுக்கு எல்லா வகையிலையும் நன்மையை தான் கொடுக்கும். அந்த மாதிரி இந்த கும்பராசிக்கு இப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் பெறுறது நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாக அந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த குரு வக்ரம்ங்கிறது நல்ல பலன்களை கொடுக்க போகுது. இந்த நல்ல பலன்களை நான் இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கேன்னா நிச்சயமாக நடக்கும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.